ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து செம்பருத்தி பூ, இது வந்து கருவேப்பிலை. இது ரெண்டுமே நான் இப்போ வெயிலில் வந்து காய வைக்க போகிறேன். எதுக்குன்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்குது. அதனால் கிடைக்கிறப்போ வந்து நம்ம இந்த செம்பருத்தி பூ, கருவேப்பிலை இல்லை மருதாணி கிடைச்சாலும் மருதாணி இது கூட வந்து வெயிலில் காய வச்சுட்டு இது கூட காஞ்ச பிறகு வெந்தயம், கரிஞ்சீரகம் நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணின்னு தேங்காய் எண்ணெயில் வந்து நம்ம அந்த பவுட்ரை போட்டுட்டு நல்லா வெயிலில் ஊற வைக்கலாம். ஒரு 15 days நம்ம ஊற வச்சுட்டு நம்ம தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம நம்ம கேஸில் வச்சு நம்ம எண்ணெய் காய்ச்சணுன்னாக்கா நீங்கள் பச்சையோடு நீங்கள் வந்து இந்த பூ, கருவேப்பிலை, இப்போ மருதாணி, அது கூட கத்தாயி, இது வந்து கரிஞ்சீரகம், வெந்தயம், இது எல்லாமே நீங்கள் அப்படியே எண்ணெயில் போட்டு காய்ச்சலாம். இது எனக்கு கிடைக்கிறப்போ இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் இல்லையா, அதனால நம்ம உடனே காய்ச்ச முடியல, இது கூட இன்னும் கிடைக்காததெல்லாம் கிடச்சிச்சின்னா நம்ம வெயிலில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக காய வச்சு நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம். கரிசலாங்கண்ணி, மெயினாக கரிசலாங்கண்ணி தான் நம்ம ஹேருக்கு வந்து நல்லா முடி வளர்ச்சிக்கும் நல்ல கருப்பாக்கிறதுக்கும் வந்து கரிசலாங்கண்ணி வந்து நல்லா ஹேர் க்ரோத்துக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி கரிசலாங்கண்ணி கிடைச்சாலும் அந்த மாதிரி நீங்கள் வெயிலில் காய வச்சு பொடி பண்ணி நம்ம ஆயிலில் வந்து மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம வெயிலில் காய வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். காஞ்ச பிறகு நம்ம மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஹேர் வந்து நல்லா எல்லாத்துக்குமே இப்போ என்னென்ன நம்ம கரிஞ்சீரகம், வெந்தயம், மருதாணி வந்து கலர் சேஞ்ச் ஆகுது, ஒயிட் ஹேருக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகுது. அதே மாதிரி இப்போ நம்ம ஒரு ஒரு பொருளும் வந்து ஒரு இதுவாக கொடுக்கும். பொடுகு போகும், ஹேர் லாஸ் ஆகுது இல்லையா, அதுக்கும் யூஸ்ஃபுல்லாகும். முடி வளர்ச்சிக்கும் இது எல்லாமே நம்ம சேர்த்து நம்ம பொடி பண்ணி நம்ம ஆயிலில் வச்சுக்கணும்னா நல்ல ஹேர் க்ரோத்துக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் வெயிலில் காய வைங்க. வாங்க இப்போ வெயிலில் காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம். காஞ்ச பிறகு நான் பொடி பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு வெயிலில் வைக்கலாம். இதை வந்து அப்படியே தான் நான் காய வைக்க போகிறேன். ஏன்னா அங்கே வெளியே வைக்கும்போது காற்றுக்கு நம்ம இதை இலையே கிள்ளி வச்சோம்னா காற்றுக்கு பறந்து போய்டும். அதனால நான் இதை அப்படியே காய வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அப்படியே தான் வச்சுன்னு இருக்கேன், அப்படியே காய வைக்க போகிறேன். மருதாணி கிடைச்சாலும் மருதாணி வந்து நீங்கள் காய வைங்க. நான் கிடைக்கிறப்பெல்லாம் நான் வெயிலில் காய வச்சு வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ வெயிலில் வைக்கலாம். இதை அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெயிலில் வந்து நம்ம வச்சுருக்கோம். அது நல்லா காஞ்ச பிறகு நம்ம பொடி பண்ணி வைக்கலாம். பொடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களும் வீட்டில் சும்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கிடைச்ச பொருளெல்லாம் வந்து நம்ம வெயிலில் காய வச்சு பவுட்ரு பண்ணி ஆயிலில் மிக்ஸ் பண்ணி நல்லா வெயிலில் ஊற வச்சுட்டு அப்புறம் தலைக்கு அப்ளை பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். இந்த ஹேருக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என் ஆயில் வந்து கியூட்டி நேச்சுரல் ஆயில். என் ஆயிலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.